இந்த அஞ்சலி இருந்துகிட்டு இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம முழிக்க போறா. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையுமே சரி கட்டிட்டோம். அது மட்டும் இல்லாம ஜானகி அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முழுசா நம்பியிருப்பாங்க. கார்த்திக் எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. கார்த்திக் நல்லா தான் இருக்கான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு அதாவது இலக்கிய கிட்ட ஜானகி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா, இலக்கியாவுக்கும் கௌதமுக்குமே டவுட் ஆயிடுச்சு. ஒருவேளை கார்த்திக் உண்மையிலேயே நமக்கு சொத்து கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மிகப்பெரிய டவுட் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா கார்த்திக் அப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான அதிர்ச்சியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம், இலக்கியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. அதுவும் அந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இனிமே நம்ம உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவளே வந்து பார்த்தீங்கன்னா சாகிறது கூட வந்து துணியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி, ஜானகியா இருந்தாலும் சரி, அதே சமயம் பைரவியா இருந்தாலுமே சரி, அந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்கும்போது கடைசியில் இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நமக்கு லொக்கேஷன் கிடச்சிருக்குல்ல, அந்த ஃபோனும் ஆன்லேயே இருக்குது. அந்த ஃபோன் எங்கே போதோ அது எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயம் இப்போது நம்ம கௌதம், இலக்கியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் இங்கே வந்து அந்த ரவுடி இருந்துட்டு அந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்லேயே வந்து வச்சுருக்கான் இல்லையா, அந்த சின்ன பையனும் வந்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அது லாக்கில் இருந்த உடனே வேறு வழியே இல்லாமல் அப்படியே ஆஃப் பண்ணி அந்த ஃபோனை வந்து இதிலேயே போட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ரவுடியை பிடிச்சி அடி அடி நடித்து வெளுத்து கட்டி இப்போது இது எல்லாத்தையுமே யார் பண்ண சொன்னால் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாயால் வாக்குமூலத்தை வாங்கிடுறாங்க. இதில் அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம். அஞ்சலி தான் எஸ்எஸ்கே சார் கிட்ட சொல்லி இந்த ஒரு கடத்தலை வந்து பண்ண சொன்னாங்க. தான் புருஷன் கூட பார்க்காம கடத்த சொன்னது அவங்க தான் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போது அந்த ஃபோன் ஆன் ஆயிருக்கு, மெசேஜ் வருது அப்படின்னும் போது இந்த ஃபோன் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மெசேஜ் பண்ண முடியும். கார்த்திக் பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோன் பாஸ்வேர்ட் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு தான் அந்த ரவுடியை வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க வச்சு அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண வச்சுறாங்க. அதே சமயம் அந்த ரவுடியும் உண்மை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இப்போ கார்த்திக்கையும் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதே சமயம் கார்த்திக் கிட்ட இந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இதில் அதாவது அஞ்சலி தான் உன்னை கடத்திருக்கா, இதுக்கப்புறம் நீ அஞ்சலி கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை அஞ்சலி கிட்ட காட்டும்போது அஞ்சலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண ஆரம்பிச்சிடறான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.